நம்ம ஊரில் கறவை மாடுகளை சாமியாக நினச்சி வழிபட்டுக்கிட்டு இருக்கோம். பட் ஃப்ரான்ஸில் அந்த மாடுகளை கொலை செய்வதற்கு திட்டம் போட்டு விவசாயிகள்கிட்ட இருந்து அந்த மாடுகளை பிடுங்கி கொலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதனால் அரசே இந்த வேலையை செய்கிறாங்க. கொஸ்டின் மார்க் இருக்கா? அதுக்கான பதிலை தான் பார்க்க போகிறோம். துருக்கி அப்படிங்கிற நாட்டில் இருக்கக்கூடிய சில கப்பல்கள் மீது ரஷ்யா திடுதுப்புன்னு தாக்குதல் நடத்துறதுக்கு காரணம் என்ன? ரெண்டு பேரும் அண்ணன் தம்பியாக பழகிட்டு திடுதுப்புன்னு இப்படி பங்காளிகளாக மாறி சொத்து பிரச்சனையாக காரணம் அப்படின்னு கேட்டால் சில சம்பவங்கள் நடந்திருக்கு கருங்கடல் ஏரியாவில். அது என்ன அப்படிங்கிற முக்கியமான வேர்ல்டு வைடாக இருக்கக்கூடிய பாலிட்டிக்ஸையும் நம்ம அலச போகிறோம். இது தவிர்த்து ஈரான், மிடில் ஈஸ்ட் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய மிக முக்கியமான நிகழ்வுகளையும் நம்ம வரிசைப்படுத்தி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா? கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா? சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா? டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasad@gmail.com. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. நம்ம ஊரில் விவசாயிகள்லாம் போராட்டம் பண்ணுறது வித்தியாசமாக பண்ணுவாங்க. பாலை தரையில் கட்டி பண்ணுறது, இல்லை பொருட்களை அப்படியே கொட்டி நடுரோட்டில் போராட்டங்கள் பண்ணுறது, அந்த மாதிரி. அதே மாதிரி தான் ஃப்ரான்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா இந்த காட்சியை பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு டிராக்டர் வச்சு ஒரு முக்கியமான அரசு அலுவலகங்களுக்குள்ள மாட்டினுடைய சாணியை தெளிக்கிற மாதிரி, காஞ்சி போன சாணியை அப்படியே தூர மாதிரியான காட்சியை அரங்கேறுது. எதுக்காக இந்த வேலையை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி படித்து பார்த்தா அதில் ஒரு ஷாக்கான ஒரு நியூஸ் ஒன்று கிடச்சிது. அது என்னென்னா, கறவை மாடுகளை வெட்டுங்கள் அப்படின்னு ஃப்ரான்ஸ் அரசு உத்தரவு ஒன்று பிறப்பிக்குது. விவசாயிகளுடைய அடிப்படை ஆதாரமே இந்த மாடுகள் தான். ஒவ்வொரு ஊர்லேயும் நம்ம வீடுகளில், கிராமங்களில் மாடுகள் இருந்தது. இன்றைக்கி கிராமங்களில் கூட அந்த மாடுகளும் ஜல்லிக்கட்டுக்கு போகக்கூடிய காளைகளும் இன்றைக்கி அடியோடு அழிக்கப்பட்டுருச்சு. அதுக்கான காரணம் பீட்டா. பால் வியாபாரம் அப்படிங்கிறது உலகளவில் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய வியாபாரம். அது இந்தியாவில் மட்டும் அந்நியர்களால் பெரிய அளவில் சாதிக்க முடியல. அதனால் இந்த கறவை மாடுகளை ஒழிச்சு கட்டணும் ஒரு பெரிய பிளான் போட்டு இப்போது தடுப்பூசி வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. அதாவது மாட்டுக்கு இனப்பெருக்கம் பண்ணுறதே இயற்கையாக நடக்காமல் செயற்கை முறையில் ஊசி போட்டு அது கன்றுக்குட்டி போடுற மாதிரி. ஸோ இதனால் ஒவ்வொரு இடங்கள்லையுமே ஏகப்பட்ட பிரச்சனைகள் நம்ம தமிழ்நாடு வரைக்குமே வந்துருச்சு. இன்றைக்கி எந்த வீட்லையுமே பசுமாடு அப்படிங்கிறதே இல்லை. பாக்கெட் பால் தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஃப்ரான்ஸில் இன்னும் அந்த நிலைமை வரலை. அப்படிப்பட்ட இடத்துல விவசாயிகள் ஒரு முக்கியமான ஒரு போராட்டத்தை நடத்துகிறாங்க. எங்கள் மாடுகளுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு, தோல் நோயால் பாதிக்கப்பட்டிருக்குது. ஐரோப்பிய ஒன்றிய விதிப்படி அரசாங்கம் என்ன சொல்லுது, அப்படிப்பட்ட மாடுகள் எல்லாத்தையும் நீங்கள் வெட்டிடுங்க, கொலை பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது மற்ற இடங்களுக்கு பரவக்கூடாது அந்த நோய் அப்படிங்கிறதுனால. அது தோலில் வரக்கூடிய நோய். இது மனிதர்களை பாதிக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. பூச்சிகளால் மட்டும்தான் இந்த நோய் பரவுது அப்படின்னு ஃப்ரான்ஸ் விவசாயிகள் அரசுக்கு எடுத்து சொல்கிறாங்க. கால்நடை மருத்துவர்களும் அதையே சொல்கிறாங்க. பூச்சிகளை தடுக்கணும் அப்படின்னா அதுக்கு தடுப்பூசி கண்டுபிடிக்கலாமே. ஆனால்ப்பட்ட கொரோனாவையே விரட்டுறதுக்கு தடுப்பூசி கண்டுபிடிச்சவங்க நீங்கள், மாட்டுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தோல் நோய்க்காக மாட்டையே வெட்டுறதா? அது எப்படி சரியாக வரும் அப்படின்னு விவசாயிகள் கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க. இதன் விளைவாக அரசு அலுவலகங்கள் மீது அவங்க சாணி அள்ளி வீசக்கூடிய போராட்டங்களில் ஈடுபடுறாங்க. இதுக்கு முன்னாடியும் மேக்ரான் அரசுக்கு எதிராக விவசாயிகள் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி போராட்டங்களில் ஈடுபட்டாங்கங்கிறதும் குறிப்பிடத்தகுந்த விஷயம். ஒரு பக்கம் மாட்டை பற்றி பேசியிருக்கோம், இன்னொரு பக்கம் மனுஷங்களை பற்றியும் பேசணும். ஆனால் இவர்கள் மனிதர்களா அப்படின்னு தெரியலை. ஒரு புத்தகத்தில் அழகான வார்த்தைகள் இருக்கும், படிக்க தெரியாதவங்க தான் மிருகங்கள், படிக்க தெரிந்தவர்கள் தான் மனிதர்கள் அப்படின்னு. வாசிப்பை நேசிப்பாக வைத்திருப்பவர்கள் மட்டும்தான் மனிதர்கள் அப்படின்னு. பட் இந்த காட்சியை நான் உங்களுக்கு மறுபடியும் போட்டு காட்டுறேன்.
இது வந்து முழுக்க முழுக்க வந்து லண்டன் தெருக்களில் பார்க்கக்கூடிய காட்சி. தூங்குறதுக்கு இடம் இல்லை, உழைக்கிறதுக்கு வழி இல்லை, வாழ்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் பேர் மட்டும் பெற்ற பேர் நாங்கள்லாம் ஆண்ட பரம்பரை அப்படின்னு. இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய தெருக்களில் வாழ்கிறதுக்கு வழி இல்லாத இளைஞர்கள் ஒரு சின்ன பெட்டை மட்டும் எங்கேயோ திருடி எடுத்துகிட்டு வந்து ரோட்டில் போட்டு படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் இங்கிலாண்டினுடைய சுச்சுவேஷன். இனிமேல் நம்ம ஊர்லேருந்து யாராவது இங்கிலாந்து வந்து ரொம்ப சூப்பரான ஒரு கண்ட்ரி, நம்ம ஆட்சி பண்ணவங்க அவங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, உழைக்கிறதுக்கு வக்கத்தவர்கள் தான் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இங்கிலாண்டை விட்டு பில்லியனர்ஸ் நிறையா பேர், பெரிய பெரிய பணக்காரங்க முதற்கொண்டு வெளிநாடுகளை நோக்கி ஓடிட்டாங்க. அவங்க இங்கிலாண்டிலே கிடையாது. இங்கிலாண்டினுடைய சாபக்கேடான காலகட்டம் இது. சரி, அடுத்ததா இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சி, இந்த கப்பல் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. தலாரா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கப்பலுடைய பெயர். இதையே இப்போ நீ காமிச்சிக்கிட்டு இருக்க பிரசாத் அப்படின்னு கேட்டால் காரணம் இருக்குது. இந்த கப்பலில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு. இப்போ வந்துக்கிட்டு இருக்குல்ல ஒரு ஏவுகணை, இது டைரக்டாக ஒரு கப்பல் மீது அட்டாக்கை நடத்த போகுது. அந்த வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஏவுகணை ஒரு ஆளில்லா விமானம், அது ரஷ்யாவோடது. இப்போ இங்கே பார்த்தீங்கல்ல கப்பல், அதன் மீது டைரக்ட் அட்டாக்கு அது நடத்தப்பட்டிருக்கு. இப்போது வெடித்து சிதறக்கூடிய காட்சி அரங்கேறுது. புரியுதா இப்போ என்ன நடந்திருக்குன்னு? துருக்கியோட கப்பலை கருங்கடலில் வச்சு கபலீகரம் செய்த ரஷ்யா, இதுதான் தலைப்பு. ஆளில்லாத ட்ரோன் மூலம் திடீர் தாக்குதலுக்கு ஏன் உத்தரவு பிறப்பிச்சாங்க அப்படிங்கிறது தெரியல. துர்க்மெனிஸ்தானில் புட்டினும் துருக்கியும் அதிபர், 2 அதிபர்களும் சேர்ந்து பேசிக்கிட்டாங்க. அதில் பேச்சுவார்த்தையில் துருக்கியினுடைய அதிபர் எதுக்கும் முன்னுக்கு பின் முரணாக பேசினாரா என்னன்னு தெரியல. புட்டின் அங்கேருந்தே வந்து தன்னுடைய வேலையை காட்டிட்டாரா அப்படிங்கிறத இந்த காட்சிகள் மூலிமா புரிஞ்சுக்க முடியுது. எது எப்படியாக இருந்தாலும் துருக்கியினுடைய அதிபர் எர்டகன், அந்த நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அஜர்பைஜான், அர்மேனியா, இந்த நாடுகள்லாம் துருக்கி சொன்னால் கேட்கும். ஆனால் ரஷ்யாவும் துருக்கியும் சேர்ந்துருந்தால் மட்டும்தான் லாபம் அப்படின்னு துருக்கியினுடைய அதிபர் எர்டகனை தன்னுடைய கைக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு ரஷ்ய அதிபர் புட்டின். ஆனால் நாட்டோவில் அங்கத்தினராக இருக்கக்கூடிய துருக்கியினுடைய அதிபர் எர்டகன் அதற்கு வளைஞ்சு கொடுத்து போகிறதுக்கு சம்மதம் தெரிவிக்க மாட்டுறாரு. இப்படிப்பட்ட பிரச்சனை 2 பேருக்கு இடையில் இருக்குது, எல்லை தாண்டிய பிரச்சனைகளும். ஆனால் நீங்கள் ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், துருக்கி தான் ஒரு மெயினான ஒரு கப்பல் போக்குவரத்துக்கு வழிகொள்ளக்கூடிய அர்மேனியாங்கிற அந்த நாட்டுக்கு சொந்தக்காரங்களாக இருக்காங்க. இவங்க சொன்னால் தான் அவங்க கேட்பாங்க. எப்படி இருந்தாலும் அந்த பஞ்சாயத்தை முடிக்க வேண்டியது ரஷ்ய அதிபர் புட்டினுடைய கடமை. எதுக்காக இப்படி ஆளில்லா விமானம் மூலியமாக துருக்கியினுடைய கப்பல் தாக்கப்பட்டுச்சு அப்படின்னு ரஷ்யாவினுடைய அடுத்தடுத்த பேட்டிகள் மூலியமாக தான் தெரியும். இது வேர்ல்டு பாலிடிக்ஸ்லையும் ட்ரேட் ரிலேட்டடான விஷயங்கள்லையும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய செய்தி. அடுத்து, பாகிஸ்தானுக்கு 5700 கோடி ரூபாய் மதிப்பிலான F-16 போர் விமானங்களை பரிசாக கொடுக்குறாங்க அமெரிக்கா. எதுக்காக? சும்மா கொடுப்பாங்களா? ஏதாவது ஒரு காரியம் நடக்கணும்ல. பயங்கரவாதத்துக்கு எதிராக இதனை செயல்படுத்துவதற்கு இராணுவ தளபதி முனீர் முடிவு அப்படின்னு. முனீர் யாருடைய அடிமை? அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்பினுடைய அடிமை. அப்படி இருக்கும்போது முனீர் அவர்கள் அமெரிக்கா சொன்னார்னா ஆப்கானிஸ்தானை அடிப்பார், அமெரிக்கா சொன்னாங்கன்னா இந்தியாவுக்கு எதிராகவும் போர் அறிவிப்பார். அந்த அளவிற்கு முட்டாள்தனமான ஒரு மனிதர் தான் இந்த முனீர் அவர்கள். அடுத்து இந்த F-16 விமானத்தை வச்சு என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு தெரியல. எதுவாக இருந்தாலும் இந்தியா ஒரு கை பார்த்து விடும் அப்படிங்கிற நம்பிக்கை போட்டு நமக்குள்ளே இருக்குது. அப்படியே கொஞ்சம் லத்தீன் அமெரிக்க நாடுகள் பக்கம், தென் அமெரிக்க நாடுகள் பக்கம் ட்ராவல் பண்ணி போகும்போது ஒரு சில செய்திகளை பார்க்க முடிஞ்சுது. வெனிசுலாவினுடைய அதிபர் வதுராவுக்கு எதிராக அந்த நாட்டில் நோபல் பரிசு கொடுத்து ஒரு பெண்ணை உருவாக்கி வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பெண்ணு தான் இப்போ துணைத்தலைவர் பதவியை ஏற்றுக்க போகிறாங்க அப்படிங்கிற செய்தி வெளியாக இருக்குது. அதிபராக மதுரா இருக்கட்டும், ஆனால் துணைத்தலைவராக நான் பொறுப்பேற்க போகிறேன் அப்படின்னு இவங்களுக்கு அறிவிச்சுக்கிறாங்க. அவங்க பேர் தான் மரியா மச்சாடா அப்படிங்கிறவங்க. இதை நான் வெனிசுலா மக்கள் ஏற்பாங்களா அப்படிங்கிற பெரிய கொஸ்டின் இருக்குது. அதற்கான பதில் வந்து கூடிய விரைவில் கிடைக்கும். அது கிடைக்கும் போது கண்டிப்பாக நான் சொல்கிறேன். பட் வெனிசுலா மீது டைரக்டாக ஒரு பெரிய தரைவழி தாக்குதலில் நடத்துறதுக்கு அமெரிக்கா திட்டம் போட்டுக்கிட்டு இருக்குது. கிறிஸ்மஸை கொண்டாடுறதுக்கு வெனிசுலாவினுடைய அதிபர் தன்னுடைய இராணுவ வீரர்களுக்கு துப்பாக்கியை துடைக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தா, அவர் பனானா இருக்குல்ல, வாழை இலை, அந்த வாழை இலையில் செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட்டு தயாரிக்கிறதுக்கு உத்தரவு போட்டிருக்கார். ஸோ மிலிட்ரி மேன்ஸ் எல்லாமே அந்த வாழை இலையில் செய்யப்படக்கூடிய அந்த ஸ்வீட்டை வந்து தீயில் சுட்டு வாட்டி சாப்பிட்றதுக்கு உண்டான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க.
பயங்கர ஸ்வீட்டாக இருக்குமா, ரொம்ப எனர்ஜெட்டிக்கான ஒரு ஃபுட்டு இது, அது அவங்களுடைய பாரம்பரிய ஃபுட்டுங்கிறாங்க. அதோடைய வீடியோ என்னால் ப்ளே பண்ண முடியல, பட் அது ரொம்ப ருசிகரமாக இருக்கும் அப்படின்னு தகவல் மட்டும் கிடைக்கிது. போலந்து பெலாரஸ் இடையே ஒரு சுரங்கம் ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. யார்? போலந்து நாட்டை சேர்ந்த இராணுவ வீரர்கள். இது எப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, அந்த சுரங்கத்தை எதுக்காக கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மக்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கான பெரிய வாய்ப்பை உருவாக்கிக்கிட்டாங்க. எல்லைப்பகுதியில் போலந்துக்கும் பெலாரஸுக்கும் இடையில் ஒரு 10 கிலோமீட்ரு சுரங்கம் தோண்டியிருக்காங்க மக்கள். அகதிகளாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு மக்கள் முயற்சி பண்ணுறாங்க. ஏன்? போலந்து மீது ரஷ்யா ஒரு பெரிய தாக்குதலை நடத்த போகுது அப்படிங்கிற ஒரு ரூமர் ஒன்று பரவிட்டு இருந்துச்சு. இதனால் போலந்தில் இருக்கக்கூடிய மக்கள் பெலாரஸ் தான் நமக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து நாடான பெலாரஸுக்கு இந்த சுரங்கம் வழியாக ஜம்ப் பண்ணி போகிறாங்க. இல்லை, குதிச்சு போக முடியாதுல்ல, கீழே அடியில் புகுந்து போகிறாங்க. சுரங்கம்ல அது. ஸோ 130 மக்கள் அது மாதிரி போயிட்டு இருக்கும்போது போலந்து போலீஸார் கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ மிலிட்ரியை கூப்பிட்டு இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு அவங்கள சிறை தண்டனை கைதியாக அனுப்பிச்சி வச்சிடறாங்க. இதுதான் இங்கே நடந்திருக்கக்கூடிய விஷயம். எது எப்படியாக இருந்தாலும் ஒரு 10 கிலோமீட்டருக்கு சுரங்கம் தோன்றாங்க அப்படின்னா இது ரொம்ப நாள் பிளானாக இருக்கும். ஹமாஸ் இஸ்ரேல் போர் நடக்கும்போது கீழே அந்த பங்கர்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அது மாதிரியான விஷயம் இப்போது போலந்து பெலாரஸுக்கு இடையில் நடந்திருக்கு. இவர் யார்னா தாய்லாந்தினுடைய பிரதமர். இவர் என்ன பண்ணுறாரு, அந்த நாட்டினுடைய நாடாளுமன்றத்தை நான் கலைக்கிறேன் அப்படின்னு பேட்டி கொடுக்குறாரு. அவர் கொடுத்துருக்கக்கூடிய பேட்டி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பேட்டி. மக்கள் நம்பலை, அதனால் 2 மாதத்தில் நான் ஆட்சியை கலைச்சிட்டு போயிடுவேன் அப்படின்னு. அப்போது தாய்லாந்தினுடைய புதிய பிரதமர் யார்? ஏற்கனவே 3 பிரதமர்கள் அங்கே மாறி இருக்காங்க வித்தின்ன ஒரு 1 இயருக்குள்ளே. அடிக்கடி மாறக்கூடிய ஒரு நபர்கள்னால் தாய்லாந்தில் பிரதமர்கள் தான். ஏற்கனவே ஒரு லேடி இருந்தாங்க, அவங்களையும் மாற்றினாங்க. ஸோ அடுத்த ஆண்டு பொது தேர்தல் நடத்துவதற்கான ஏற்பாடு செய்ய போகிறாங்க. கம்போடியாவோட பஞ்சாயத்தை தீர்க்க முடியாத 3வது பிரதமரும் தோல்வி அடைந்திருக்கிறார் தாய்லாந்தில். இதான் இங்கே இருக்கக்கூடிய உண்மை. அமெரிக்கா சொல்கிறபடி தாய்லாந்து இன்ன வரைக்கும் ஆடிக்கிட்டு இருக்காங்க. கம்போடியா அவங்களுக்கு பதில் தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கு. 2 நாட்டையும் கம்பேர் பண்ணும்போது கம்போடியாவை விட தாய்லாந்து வலிமையானது. ஆனால் வீக்கானது எங்கே அப்படின்னா அமெரிக்கா கிட்ட அடிமையாக இருக்கிறது. இதுதான் இங்கே இருக்கக்கூடிய சுச்சுவேஷன். எது எப்படியாக இருந்தாலும் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கணும்னு நினைக்கிறேன். ரஷ்யா, சீனா, இந்தியா இந்த 3 பேரும் சேர்ந்து RIC கூட்டணியே நல்லது அப்படிங்கிற ஒரு தீர்மானம் ஒன்று ஏற்றப்பட்டிருக்கு. எங்கே? சீனாவில். C5 அப்படிங்கிற கூட்டணி அமெரிக்காவுக்கு சாதகமான ஒரு விஷயம் அப்படின்னு இப்போ மற்ற நாடுகள் கருத்து தெரிவிக்கிறாங்க. C5னா உங்களுக்கு யாருங்கிறத போன தடவை வீடியோவாக சொல்லியிருந்தேன். ரஷ்யா, சீனா, இந்தியா, அதே நேரத்தில் ஜப்பானும் அமெரிக்காவும். அப்போ ஜப்பானும் அமெரிக்காவும் சேருது அப்படின்னா அவங்க வேண்டாம் அந்த கூட்டணி அப்படின்னு இந்த RIC கூட்டணி ஓகே அப்படின்னு சீனாவில் இருக்கக்கூடிய வெளியுறவுத்துறை இன்றைக்கி ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. அப்போது C5 கேன்சல் ஆகுது, RICக்கு டிக்கு போட்டிருக்காங்க. இதுதான் வேர்ல்டு வைடாக நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய பாலிடிக்ஸு. ஒட்டுமொத்த உலக செய்திகளையும் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டு இருக்கேன். இதை உங்களுக்கு பிடிச்சிருந்தது, புரிஞ்சது அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.